எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th மேக்ஸ் பயிற்சி 1.4 அந்த பயிற்சியில் உள்ள வினாக்கள் விடைகளுடன். இதில் முதல் கேள்வி கோடிட்டடங்களை நிரப்புக. அதில் முதல் கேள்வி பாருங்கள். 843 அருகில் உள்ள 100 மதிப்பு. இது 1, இது 10, இது 100. இப்போ இந்த 8ங்கிறது 8 = 8. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 4. 4ங்கிறது 5 விட கம்மியான நம்பர். அப்போ மீதி என்னது? 8 = 8, மீதி 0. அப்போ 100 மதிப்பு 800. அடுத்து 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு என்ன? அப்போ 7, 5, 6. இதுக்கு பக்கத்தில் இப்போ 1, 10, 100. இங்கே என்ன கேட்குறான்? 1000 மதிப்பு. இப்போ 7ங்கிறது என்னென்னா இப்போ 5க்கு பெரிய நம்பர். அப்போ 5க்கு பெரிய நம்பர்னா என்ன பண்ணலாம்? 0 + 1 எடுத்துக்கலாமா? அப்போ 1. அப்போ 1000 மதிப்பு 1. அப்போ 1, 0, 0, 0. அடுத்து 85,654 உள்ள அருகில் உள்ள 10,000 மதிப்பு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 1, 10, 100, 1000 இருங்க. இங்கே எழுதிக்கிறேன். 8, 5, 6, 5, 4. 1, 10, 100, 1000, 10,000. 10,000ங்கிற இடத்த 8 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 5. 5ங்கிறது 5 = 5. அப்போ +1 எடுத்துக்கலாமா? அப்போ 9. அப்போ 90,000. இதுதான் சரியான விடை. 843 100 மதிப்பு 800. 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு 1000. 85,654 அருகில் உள்ள 10,000 மதிப்பு 90,000. அடுத்து சரியா தவறா என கண்டெழுதுக. இரண்டாவது கேள்வி. சரியா தவறா என கூறுக. இதில் பாருங்க 8567 ஆனது 8600 அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவறு. ஏன்னா இங்கே 7னா இப்போ 8570 தான் வரணும். அதுதான் கரெக்ட். ஏன்னா 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 6 + 1 7. இங்கே 8600க்கு தவறு. அடுத்தது பாருங்கள். 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தல. ஏன்னா ரைட்டு. இங்கே பாருங்கள். இப்போ 3ங்கிறது 5 விட கம்மி. அதனால் முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும்தான் வச்சுக்கிறோம். அப்போ 100க்கு முழுமைப்படுத்தப்படுது. இது சரி. அடுத்தது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. இப்போ 1,70,51,972 ஆனது 1,70,00,000 அருகில் உள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா இதுவும் தவறு. ஏன்னா 5ங்கிறது 71 லட்சமாக இருக்கணும். அப்போ தவறு. ஏன்னா இது நிறைய பேருக்கு புரியாது. இது ஒன்றுமே இல்லை. இந்த லட்சம்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் அந்த மதிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுங்க குறிக்கிறாங்க. 5ன்னு இருக்கிறதுனால இங்கே 0 + 1 1ன்னு ஆகும். அப்போ 1,71,00,000 வரும். புரிஞ்சுங்களா? ஆனால் இங்கே 1,70,00,000 கொடுத்ததுனால தவறு. அடுத்து மூன்றாவது கேள்வி. பாருங்க அடுத்த கேள்வி. பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறா? 4065. 4065.
இங்கே 100க்கு கேட்குறான். 100க்கு அருகில் உள்ளது என்னது? 1, 10, 100. இங்கே 100க்கு பக்கத்தில் இருக்கிறது 6. 6ங்கிறது 5 விட பெருசு. அதனால் வந்து என்ன பண்ணுறான், ஒரு நம்பர் வச்சுக்க. அப்போ 4100ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து 4100ன்னு வச்சுக்கலாம். அப்போது 4100 தான் சரியான விடை. அடுத்து 44,000 இதுக்கு 4100. அடுத்ததுக்கு 44,500னா அப்போ இங்கே 5 இருக்குதா, அப்போ இங்கே ஒன்று சேர்த்திக்கலாம். அப்போ 45,000. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் 4, 4, 5, 5, 5. 1, 10, 100, 1000. பாருங்கள், இதில் 1000 கொடுத்துருக்குறேன்னா 1000ங்கிறது 4. இங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 5. 5 இருந்துச்சுன்னா 5 = 5. அப்போ +1 சேர்த்திக்கிறேன். 4 + 1 = 5. அப்போ 45,000. அடுத்து 86,943. 10,000க்கு எடுத்துக்கிட்டால் 10,000க்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது பாருங்கள். 86,000. 1, 10, 100, 1000, 10,000. 10,000ல் 8 இருக்குதா. இப்போ 6ங்கிறது இதுலேயும் 6ங்கிறது 5க்கு 5 விட பெரிய நம்பர். அப்போ +1, அப்போ 9. அப்போ 90,000. இதுக்கு மதிப்பு மூன்றாவது ஆன்சர் 90,000. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தில் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். லட்சத்தில் 0 இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்தில் 8 இருக்குதா. 8ங்கிறது 5 விட பெரிய நம்பர். அப்போ இங்கே வந்து 51 லட்சம் ஆன்சர். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. 10 கோடிங்கிற இடத்த 3 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 3ங்கிறது 5 விட சிறுசு. அப்போ அப்படியே வச்சுக்க வேண்டியது. அப்போ வந்து இதுக்கு மதிப்பு 30 கோடி. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 30 கோடி இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுங்களா. இதுக்கு 4100, இதுக்கு 1045,000, இதுக்கு வந்து 90,000, இதுக்கு 51 லட்சம் இதுக்கு ஆன்சரு. இதுக்கு 30 கோடி. அடுத்து 4வது சம் பாருங்கள். அதாவது 1,57,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000க்கு முழுமையாக்க உத்தேச மதிப்பு. இப்போ 1, 10, 100, 1000, 10,000. இதில் 5 எடுத்துக்கங்க. பக்கத்தில் 7 இருக்குதா. அப்போ 7ங்கிறது 5 விட பெரிய நம்பர். அப்போ இதுனா 7. அப்போ 5 + 1னா 6. அப்போ இதுக்கு வந்து 1, 5, 7, 8, 2, 6. இதை வந்து 10,000க்கு முழுமையாக்குனா இதுக்கு வந்து 1,60,000 வரும். இது 32,469. இதை முழுமையாக்குனா 3. பக்கத்தில் 2ங்கிறதுனால இது வந்து 5 விட சிறுசு. அப்போ 30,000 முழுமையான நம்பர். அப்போ ஆன்சர் வந்து 1,90,000. புரிஞ்சுங்களா. ரொம்ப ஈஸி தான். இது வந்து ரொம்ப ஈஸி. அடுத்து 5வது கேள்வி. ஒவ்வொரு எண்ணையும் அருகிலுள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துக. ஒவ்வொரு எண்ணையும் அருகிலுள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துக. இதில் வந்து 100 வந்து 0மா. இங்கே பக்கத்தில் 7 இருக்குதா. 7ங்கிறது என்னது, 5 விட பெரிய நம்பர். அப்போ இங்கே ஒன்று சேர்த்திக்கிறப்ப 8100 கூட்டல் இது வந்து 101 இருக்குதா. பக்கத்தில் 7 இருக்குதா. அப்போ 7னா ஒன்று சேர்த்திக்க. அப்போ 4200. அப்போ ஆன்சர் வந்து 0, 0, 1, 2, 3, 8, 4, 12, 12100 இதுக்கு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 100களுக்கு 1, 10, 100. இப்போ இங்கே பக்கத்தில் 7 இருக்குதா. 7ங்கிறது 5 விட பெரிய நம்பர். அப்போ இங்கே வந்து 17,69,000. அடுத்து இங்கே 1, 10, 100. 100க்குன்னா 5. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 8. 8 வந்து 5 விட பெருசா.
இப்போ இங்கே 8ங்கிறத இந்த பக்கம் சேர்த்துனோம்னா 5 1 600. அப்போ 0 0 6 0 1 3. அப்போ கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 0 0 6 6 9 9 6 1 7. இப்போ இங்கே மன்னிச்சிருங்க, இங்கே வந்து தப்பாக சொல்லிட்டேன். 1 இங்கே 3. அப்போ 9 9 6 3 9 7 1 8 1. அப்போ 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ இதுக்கு ஆன்சரு 18,99,600 என்பது தான் சரியான விடை. புரிஞ்சுங்களா? அடுத்த 6வது சம். 6வது சம் பாருங்க. ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,641 இருக்குது. அதே 2011 46,81,87 உள்ளது. அப்போ அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை 1000க்கு முழுமையாக்குக. இப்போ 43,43,645 1000க்கு முழுமையாக்கணும்னா இப்போ இங்கே 3னா இங்கே 6 பக்கத்தில் 6. அப்போ 4 43,44,000. புரிஞ்சுங்களா? அடுத்தது அடுத்து இது வந்து 2001. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 46,81,087. இது 1000க்குன்னா 0 பக்கத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம். 46,81,087. இது 2011. இப்போ அதிகரித்த மக்கள் தொகை இங்கே போட்டுக்கலாம். 46,81,087 கழித்தல் 43,44,000. அப்போ அதிகரித்துள்ள மக்கள் தொகை எவ்வளவு? 7. 8 0 11 4 போச்சுன்னா 7 7 4 போச்சுன்னா 3. இங்கே 5 5 3 போச்சுன்னா 2. அப்போ 2,70,70,87 அதிகரித்துள்ள மக்கள் தொகை. இது 1000. இப்போ இதே கணக்கு உங்களுக்கு 100லையோ அல்லது லட்சத்துலையோ கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதணும். அடுத்தது புறவய வினாக்கள். புறவய வினாக்கள் பாருங்கள். ஓர் எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது. ஓர் எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண் எது? இதுக்கு விடை 10,855. ஏன்னா இதுதான் 8 இருந்துச்சுன்னா +1 வரும். மற்றதில் இது 11,000, இது 10,000, இது 10,000. அடுத்தது 8வது சம். 76,812 அருகில் உள்ள 100களின் உத்தேச மதிப்பு. 76,800. அடுத்து 97,85,764 லட்சத்தின் உத்தேச மதிப்பு. 1 10 100 1000 10,000 லட்சம். அப்போ இதுக்கு வந்து சரியான விடை 98 லட்சம். அடுத்து 1,67,826 மற்றும் 2,765 ஆகியவற்றை கழித்தலை அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக்க கிடைக்கும் உத்தேச மதிப்பு. அப்போ இதுக்கு வந்து 1000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,68,000. இதை வந்து 2,765 முழுசாக அது பண்ணால்
3000. அப்போ கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 1,65,000. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஆ. ஆப்ஷன் ஆ. ஸோ இந்த பயிற்சி கொஞ்சம் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் இது முழுமைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஈஸியான சம்மு தான். நீங்கள் அங்கே கணக்கு என்ன கேட்குறான்? இலக்கம் 1, இலக்கம் 10, இலக்கம் 100, இலக்கம் 1000, இலக்கம் 10,000 மதிப்பா, இலக்கம் லட்சத்தின் மதிப்பா, இலக்கம் 10 லட்சத்தின் மதிப்பா, அந்த மாதிரி நீங்கள் இலக்கங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கு பக்கத்தில் உள்ள இலக்கம், அதாவது 1000ன்னு கேட்டால் 100ல் உள்ள இலக்கம் 5, அதாவது 5க்கு மேலே நம்பர் இருந்துச்சுன்னா 1 சேர்த்திக்கணும் 1000க்கு. 5க்கு குறைவாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புதிய புதிய காணொளிகள் உங்கள் செல்ஃபோனை அடையும். கம்ப்யூட்டர் வச்சுருந்தால் கம்ப்யூட்டர் வச்சு அடையும். அதே மாதிரி இப்போ எல்இடி டிவி வச்சுருந்தால் அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.